மேம் வின்டர் டைம்ல காமனாக வரக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்லாம் என்னென்ன மேம்? வின்டர் டைம்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும். மாய்ஸ்சர் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து ரொம்பவே கம்மியாயிடும் நம்ம ஸ்கின்ல. ஸோ நம்மளோட ஸ்கின் ஈஸியாக வந்து வறண்டு போயிடும். ஸோ இதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தேங்காய் எண்ணெயை வந்து லேசாக நம்ம உடம்புல வந்து அப்ளை பண்ணிக்கிட்டா தாராளமாக போதும். முடிஞ்ச வரைக்கும் இன்டர்னலாக நிறைய தண்ணி வந்து குடிச்சிட்டே இருக்கணும். இதுவே இந்த எக்ஸ்ட்ரீமான ஸ்கின் ட்ரைனஸ் ஆகிறதையும் இல்லை ஸ்கின்ஸ் வந்து ஓரங்களில் வந்து வெடிப்பு வரதையும் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா காமனான கோல்டு, ஃபீவர், காஃப் இதெல்லாம் தான். பட் நமக்கு வீசிங் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்மா இருக்கவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வர்சன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ரெகுலராக அவங்க எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா போதும். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் பெயின். ஏன்னா நம்மளோட மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டைட் ஆக ஆரம்பிக்கும், ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சிடும் கோல்டு அதிகமாக இருக்கும் போது. ஸோ இதனால என்ன ஆகும்னா ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்களுக்கு, ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு, ருமட்டாய்டு கம்ப்ளைண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஜாயிண்ட் பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிச்சனில் நிற்கும் போது, வீட்டில் வந்து தரையில் டைல்ஸ் இருக்குது, ரொம்ப குளிர்ந்த தரையாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே வழுக்காத மாதிரியான, கீழே விழாத மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணும். பகிர்வோம் தோழியே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.